இன்னைக்கு நம்ம ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு தான் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த வீட்டோட பெட்ரூம்லேருந்து ஜன்னலில் பார்த்தோன்னா சூப்பராக இப்படி ஒரு வியூ இருக்குது. வீடு ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. கிராமன்றதுனால இந்த மாதிரி வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு வீட்டு பின்னாடியும் இந்தமாரி நிலங்க தான் இருக்குது. சுற்றி நடுவில் தான் வீடு இருக்குது. அங்கே போன உடனே பார்த்தோன்னா நிறைய நம்ம காசு கொடுத்து வாங்குறதுல அங்கே சும்மா இருக்குது. அதை அவங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க. இந்த டெல்லி கனகாம்பரம்லாம் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டுறாங்க. இந்த செம்பருத்திலாம் வந்து அதுவாக வளர்ந்துருக்கு போல். அதுக்கப்புறம் இந்த சப்போட்டா இதெல்லாம் வந்து அங்கே அப்படியே இருந்தது. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கலையா இல்லை அதுக்கப்புறம் பறிக்கலான்னு விட்டாங்களா தெரில. நாங்கள் அதெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம். டிசம்பர் சீசன் எல்லாமே கீழே கொட்டி போயிருக்கா. அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் டிசம்பர்லேயே வந்து இந்த கலரு, அதுக்கப்புறம் ரோஸ் கலர், பிங்க் கலரு, நாமும் டிசம்பர் இது எல்லாமே அங்கே பார்த்து பறிச்சுட்டு வந்துட்டேன் நான். என் கண்ணுக்கு பட்ட வரைக்கும் ஒவ்வொரு வீட்லையுமே அந்த கனகாமரம் இருக்குது. டெல்லி கனகாமரம் அதெல்லாம் அவங்க வச்சதில்ல, அதுவாக வந்திருக்கு. இவங்க வந்து எங்கள் ஆயாவோட அண்ணனும் அண்ணியுமா. நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லை. அதனால அவங்கள பார்த்து அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சுண்டக்காய் செடி இருந்தது. எனக்கு எதெல்லாம் இங்கே வந்து காசு கொடுத்து வாங்குகிறோமோ அதெல்லாம் அங்கே வேஸ்ட்டாக இருக்கோ எல்லாத்தையுமே நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கலரில் ஒரு கனகாமரம் இருக்கும்ல, அது டிசம்பர்லேயே வந்து நான் 5 டைப்பாக டிசம்பர் பறிச்சுட்டு வந்தேன். எல்லோ கலர் டிசம்பர் கூட. இது வந்து ராம் சீதா, இதுவும் வந்து வீட்டில் தான் இருந்தது. நிறைய சொந்தக்காரங்க அங்கே ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒன்று பறிச்சுட்டு வந்துட்டோம். எலுமிச்சம்பழம், ராம் சீதா இதெல்லாம் வரும்போது வந்து மருந்து கடையில் வந்து மருந்து வாங்கிட்டு செடிங்களுக்கு வந்துட்டோம். கூட கொஞ்சம் வந்து ஒரு 4 விதை வந்து புதுசாக வாங்கினேன். சரி அதையும் போடலாம்னு சொல்லிட்டு மருந்து எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த எல்லாமே வந்து விதை எல்லாமே 10 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. மருந்து எல்லாமே ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.